ஸ்னேகா, எங்கம்மா போன? சாப்பாடு எடுத்து வச்சேன், சாப்பிடாமலே போயிட்ட. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா. சரி, வா சாப்பிடலாம். இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னாச்சு? நீ வந்ததும் சாப்பிடலான்னு நானும் சாப்பிடாமலே இருக்கேன். வாமா சாப்பிடலாம். இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன் வேண்டாம்? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. உன் முகம் டல்லா இருக்கு. சொல்லு, என்ன பிரச்சனை? மா, ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். இல்லைம்மா, என்னடா மச்சி, ஒண்ணுமே இல்ல. என்னடா எங்க தேடியும் ஃபைல் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை அங்க இருக்குமோ? அங்கயா? வா. சீக்கிரம் தொடரா, சீக்கிரம் தொடரா. டேய், சீக்கிரம் தேடுறா.
டேய் என்னடா ஃபைல் எங்கே தேடியும் கிடைக்கல. முக்கியமான ஃபைல்ரா, முக்கியமான இடத்துல தான் இருக்கும். வா. டேய் இருடா, ஆள் வராங்கன்னு நினைக்கிறேன். வா எஸ்கேப் ஆயிடலாம். பணம் நகை எல்லாம் அப்படியே இருக்க. அப்போ வந்தது யாரா இருக்கும்? அண்ணே. வாம்மா இந்திரா, வா. என்னண்ணே, என்ன யோசனையில இருக்கீங்க? என்ன இருக்குமா, எல்லாம் அருண் கல்யாணத்தை பத்தி தான். அதுக்கு என்னண்ணே, நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. கல்யாணம் நல்ல விதமா தானே நடக்க போகுது, அப்புறம் என்ன யோசனை? வேற சில குழப்பங்கள் இருக்குமா. சரி, நீ வந்த விஷயம் சொல்லு. நான் வந்த விஷயமா? காவ்யா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? காவியாவா? இல்லையே, சொல்லலையே, ஒன்னும் சொல்லல. அதுக்கில்ல, காவ்யா எனக்கு போன் பண்ணியிருந்தா, உடனே கிளம்பி உங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. நானும் எதுக்குன்னு கேட்டேன். நேர்ல சொல்றேன்னு சொன்னா. சரியே, அவளுக்கு பட்டு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி எடுக்கணும் போல. நீங்க அவகிட்ட சொல்லி என்ன வர சொன்னீங்கன்னு நினைச்சேன். என்னம்மா இது, ஜவுளி கடைக்கு போகணும்னா முறைப்படி நான் தானே உங்களை கூப்பிடணும். இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி நான் எப்படி உன்னை கூப்பிட முடியும்? அம்மா,
வாமா காவ்யா, வா. என்ன காவ்யா, எனக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக இங்க வர சொன்ன? நான் ஏதோ முகூர்த்த புடவை எடுக்க போகணும்னு நினைச்சிட்டேன். அம்மா, இந்த கல்யாண ஏற்பாடே ஒரு காணல் நீர் போலதாம்மா. கண்ணுக்கு எட்டுன தூரத்துல தண்ணி இருக்கிறது போல தெரியும். ஆனா வெயிலோட உக்கிரந்தான் அனலா தகிப்பா தண்ணீர் போல நம்ம கண்ணை ஏமாத்தும். நானும் அப்படிதான் நம்பி ஏமாந்துட்டேன். என்னம்மா சொல்ற? மிஸ்டர் அருண் ஒரு தப்பு பண்ணாரு. அதுக்கான ஆதாரம் என் கைக்கு கிடைச்சப்போ அவரை ஜெயிலுக்கு அனுப்புறோன்னு துடிச்சேன். ஆனா சத்தியமூர்த்தி சார் தன் மகனை காப்பாத்தணும்னு என்கிட்ட பலவிதமா பேரும் பேசினாரு. என்ன மிரட்டி கூட பார்த்தாரு. ஆனா நான் எதுக்கும் மசியல. ஒரு நாள் என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு இவர் வந்து கேட்டப்ப தன் மகனை காப்பாத்த வழி தெரியாம என்ன இவரோட மருமகளா ஏத்துக்க துணிஞ்சிட்டாருன்னு நினைச்சேன். ஆனாலும் இவர் மேல எனக்கு ஒரு சந்தேகம். உடனே நான் பதில் சொல்லல, யோசிச்சு சொல்றதா சொன்னேன். யோசிச்சேன். நான் ஒரு அனாதை. மிஸ்டர் அருணை ஜெயிலுக்கு அனுப்புறதுனால எனக்கு கிடைக்க போறது எதுவும் இல்ல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு நல்ல மனைவியா, இந்த வீட்டுக்கு மருமகளா, எனக்குன்னு உறவுகளோட சொந்த பந்தங்களோட இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தப்பு பண்ண மனுஷனுக்கு தண்டனை கொடுத்து திருத்துறது ஒரு வழி, அன்பால திருத்துறது இன்னொரு வழி. மிஸ்டர் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை இனி இது போல தவறுகள் செய்யாதபடி பாத்துக்கலான்னு நினைச்சு சார்கிட்ட அவர் மகனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதம் சொன்னேன். நிச்சயதார்த்தமும் நடந்தது. கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாங்க. எனக்கு அப்பவே ஒரு புது வரவா, அம்மாவா நீங்க கிடைச்சீங்க. என்னோட அம்மாவா நீங்க இருக்கணும்னு சத்தியமூர்த்தி சாரே சொன்னதும் நான் அப்படியே உருகி கரைஞ்சு போயிட்டேன். என்னோட அம்மாவா நீங்க இருக்கணும்னு சத்தியமூர்த்தி சாரே சொன்னதும் நான் அப்படியே உருகி கரைஞ்சு போயிட்டேன். ஆனா இது எல்லாமே ஒரு நாடகம். The criminal lawyer, இந்த கிரிமினல் லாயர் மிஸ்டர் சத்தியமூர்த்தியோட இன்டெலிஜென்ட் பிளே அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிட்டேன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவர் என்கிட்ட கெஞ்சினதும், நடந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணத்துக்கு குறிக்கப்பட்ட நாளும் புரோகிதருக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் தொகையும் என்ன மகளா ஏத்துக்கங்கன்னு இவர் உங்ககிட்ட சொன்னதும் எல்லாமே போய். இவங்க நாடகத்தை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த எவிடன்ஸ் ஃபைல நானே இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சத்தியமூர்த்தி சார் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. நானும் ஃபைல கொண்டு வந்து கொடுத்திருந்தா அடுத்த நிமிஷம் இவங்களோட நிஜ முகம் என்னங்கறத காட்டியிருப்பாங்க. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க முகம், இவங்க திட்டம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு மடச்சி, ஒரு கிரிமினல் லாயரோட பேச்சை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டு மருமகளா கனவுல மிதக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா என்ன? ஆனாமா நான் தோத்து போனவளா இருக்கலாம். இத்தனை குழப்பத்திலையும் எனக்கு ஒரு அம்மாவா நீங்க கிடைச்சிருக்கீங்க.
எனக்கு அது போதும்மா. இனி எனக்கு என்ன ஆனாலும் அத பத்தி கவலை இல்ல. உறவுன்னு சொல்லிக்க நீங்க இருக்கீங்க. நான் கண்ணீர் விட்டு அழ எனக்கு ஒரு தாய்மடி கிடைச்சிருக்கு. நான் கண்ணை மூடினாலும் இல்ல நிரந்தரமாவே கண்ணை மூடிட்டாலும் என்ன தாங்கிக்க உங்க மடி இருக்கு. எனக்கு அது போதும்மா. நம்மள சுத்தி தப்பான மனுஷங்களா இருந்தா யாரையுமே சந்தேகப்படதான் தோணும். அதனால கேக்குறேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அண்ணனோட இந்த நாடகத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடையாதே. நீங்க என்ன மகன்னு சொன்னது வெறும் வார்த்தை கிடையாதே. உண்மையா தானே நீங்க என்ன மகளா ஏத்துக்கிட்டீங்க? அதுவும் நாடகம்தான். கேவலம் இந்த ஃபைல வாங்கறதுக்காக நீங்க போட்ட வேஷம் தானே தெரிஞ்சா என்னால தாங்கிக்க முடியாதுமா. நான் உசுர விட்டுடுவேம்மா. சொல்லுங்கம்மா, நான் உங்க மகதானே, அது பொய் இல்லையே. இல்ல காவ்யா, நான் மனப்பூர்வமா தான் உன்னை என் மகளா ஏத்துக்கிட்டேன். நான் எந்த வேஷமும் நாடகமும் போடல. நீ என் மகதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீ என் அண்ணனை பத்தி சொல்ற குற்றச்சாட்டை கூட என்னால நம்பவே முடியல. என்ன காவ்யா சொல்றதெல்லாம் நிஜமா? அம்மா, உங்க அண்ணன் போட்டதெல்லாம் நாடகமா இல்லையாங்கறத பத்தி நீங்க அப்புறமா பேசிக்கங்க. என்ன நீங்க மகளா ஏத்துக்கிட்டது நிஜம்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அது போதுமா. சத்யமூர்த்தி சார், இந்த ஃபைலுக்காக தானே இவ்ளோ வேலை செஞ்சீங்க. இந்தாங்க, இத நீங்களே வச்சுக்கங்க.